யாக்கோப்பு 4:7 சொல்லுகிறது, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து, இயேசுவானவருக்கு கீழ்ப்படிந்து இருக்கும் போது, அப்படிப்பட்டவர்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஒவ்வொரு பிரச்சனைக்கு பின்பதாக ஒரு பிசாசானவனுடைய கிரியை இருக்கும். மனிதர்கள் நமக்கு விரோதமாய் செயல்படுகிறார்கள் என்று நம்ம நினைத்துக் கொள்வோம். ஆனா அதுக்கு இல்லை. அதற்கு பின்பதாக, மனிதர்களுக்கு பின்பதாக ஒரு பிசாசானவன் உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்வான். அந்த பிசாசானவனை விரட்ட வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவனை நீங்க எதிர்த்து நிற்கும் போது அவனை விரட்ட முடியும். அந்த பிரச்சனையை விரட்ட முடியும். அந்த பிரச்சனையிலிருந்து, அந்த சோதனையிலிருந்து, அந்த நிந்தனையில இருந்து, அந்த அவமானத்திலிருந்து நீங்க வெளியில வர முடியும். கடன் பிரச்சனைகளா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், எப்படிப்பட்ட ஒரு இக்கட்டா இருந்தாலும் அது ஒரு விதமான பிசாசுடைய தாக்குதலாய் அது இருக்கும் பட்சத்துல நீங்க இயேசுவானவருக்கு கீழ்ப்படிந்து பிசாசானவனுக்கு எதிர்த்து நிற்கும் போது அவன்